அதிரடிகளை தொடர்ந்து அரங்கேற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதுசாக இந்தியா மேலே மேலும் ஒரு பேரிடியை இறக்கியிருக்கார். ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி இந்தியா பெருமையாக பேசிகிட்டு இருந்த டைமில் எப்படி நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன்னு சொன்னாரோ அதே மாதிரி இப்போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திலையும் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப். பிரதமர் மோடியுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா மீதான வரியை 25%லிருந்து 18%ஆக குறைத்து விட்டதாக அறிவித்த ட்ரம்ப், இந்தியா இறக்குமதி செய்யும் அமெரிக்க பொருட்களுக்கு 0% வரி என்று நிர்ணயம் செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டு விட்டது என்றும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்தியா அமெரிக்காவிடமிருந்து பெரிய அளவில் அமெரிக்க பொருட்களை வாங்க ஒப்புக்கொண்டதாகவும் அதோட கூடுதலாக $500 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க பொருட்கள், குறிப்பாக எரிசக்தி, தொழில்நுட்பம், நிலக்கரி, இது எல்லாருக்கும் மேலே முக்கியமாக வேளாண் துறையிலும் இந்தியா வாங்க உள்ளதாக தன்னிச்சையாக அறிவிச்சிருக்காரு ட்ரம்ப். ஒரு பக்கம் பிஜேபி மற்றும் அது ஆதரவு அமைப்புகள் அமெரிக்கா விதித்த 25% வரி, அது கூட 25% அபராத வரியை ரெண்டும் சேர்த்து 50%, 18%ன்னு வெற்றிகரமாக குறைச்சிட்டாரு மோடின்னு கொண்டாடிட்டு இருந்தாலும் ட்ரம்ப்போட இந்த தன்னிச்சையான அறிவிப்பு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு இந்தியாவில். இதற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகளும் வல்லுநர்களும். முதல்ல அவர்கள் சொல்வது, இரு நாடுகளுக்கு இடையில் இது போன்று போடப்படும் வர்த்தக ஒப்பந்தங்கள் பரஸ்பரம் இரண்டு நாடுகளும் சேர்ந்து தான் எப்போவுமே அறிவிப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு கூட்டறிக்கை வரும். அது ஒப்பந்தத்தின் விரிவான அம்சங்கள் என்னன்னு விளக்கும் அறிக்கையாக இருக்கும். ஆனால் ட்ரம்ப் தன்னிச்சையாக அறிவித்ததும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் அதை உறுதிப்படுத்தியும் அதை ஆமோதிக்கிற மாதிரி பிரதமர் மோடி ஒரு ட்வீட் போட்டதும் பல சந்தேகங்கள் மற்றும் கவலைகளை உண்டு பண்ணியிருக்கு இந்தியாவில். இரண்டாவது, பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் மாறா அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதில் வேடிக்கை என்னன்னா, 2019 இதே வெனிசுவேலா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க தடை விதித்தது அமெரிக்கா தான். இப்போது அந்த நாட்டு அதிபர் நிக்கலஸ் மடூரோ, அதாவது வெனிசுவேலா அதிபர் நிக்கலஸ் மடூரோவை அமெரிக்கா சிறைபிடிச்சதுக்கப்புறம் அதே வெனிசுவேலா கிட்ட ஆயில் வாங்க சொல்லி அமெரிக்கா நிர்பந்திக்குது. இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கணும்னு எப்படி அமெரிக்கா தீர்மானிக்க முடியும்னு காங்கிரஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா பெரிய சலுகை விலையில் கச்சா எண்ணெய் நீண்ட நாட்களாக வாங்கிட்டு இருந்தது. அதுவும் அமெரிக்கா உக்ரைன் போரை காரணம் காட்டி வர்த்தக நிபந்தனைகளை விதிச்ச அப்புறம் ரஷ்யா பேரல் ஒன்றுக்கு $10 வரை விலை குறைச்சி சலுகை விலையில் இந்தியாவுக்கு வித்துட்டு இருந்துச்சு. அதன் பலன்கள்லாம் இந்தியா மக்களுக்கு உண்மையிலேயே போய் சேர்ந்துச்சோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் ஏற்கனவே இதே போல செய்தி வந்தப்போ ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை இந்தியா குறைச்சிருச்சு இல்லை நிறுத்திக்கிச்சுன்னு செய்தி வந்தப்போ இல்லை அமெரிக்கா மிரட்டலுக்கு அடியப்படிய மாட்டோம்னு சொல்லி சொன்ன மோடி அரசு இப்போ ஏன் இந்தியா கூடுதல் விலை கொடுத்தோ அல்லது அமெரிக்காவுக்கு பிடிச்ச மாதிரி கச்சா எண்ணெய் வாங்கணும், ஏன் ஒரு இறையாண்மை மிக்க நாடான இந்தியா எங்கே யார் கூட வர்த்தகம் செய்யணும்னு தீர்மானிக்கும் அதிகாரம் கூட அமெரிக்காவுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. மூன்றாவது அம்சம், ட்ரம்ப் அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ள வரியின் அளவு. அந்த அறிவிப்புப்படி அமெரிக்க பொருட்களுக்கு 0% வரி விதிக்க மோடி ஒப்புக்கொண்டார். அப்படி அது உண்மையாகவே இருந்தால் இந்திய பொருட்களுக்கு 18% அமெரிக்கா வரி விதிக்கும் பொழுது ஏன் இந்தியா மட்டும் அமெரிக்க பொருட்களுக்கு வெறும் 0% வரி நிர்ணயம் செய்ய மோடி ஒப்புக்கொண்டார்னு எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் கேட்குறாங்க. இதில் கூடுதல் தகவல் என்னன்னா, இதுவரை இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் சராசரியாகவே 2%லேருந்து 3% தான் வரி விதிக்கப்பட்டது. அது இப்போ 18% நிர்ணயம் செஞ்சது எப்படி இந்தியாவுக்கு வெற்றி என்று மோடி அரசு கொண்டாடுதுன்னு வல்லுநர்கள் கேட்குறாங்க. அதோட அமெரிக்க பொருட்களுக்கு 15% முதல் 75% வரியாக இறக்குமதி வரியாக இந்தியா நிர்ணயிச்சிட்டு இருந்துச்சு. அதை 0%ஆக குறைச்சது எப்படி இந்தியாவுடைய வெற்றியாக சேரும்னு ஒரு கேள்வி எல்லாமே இல்லைங்க. $500 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க பொருட்களை, முக்கியமாக வேளாண் பொருட்களை அங்கே இந்தியா ஒப்புக்கொண்டதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது இந்திய மக்களை நடுங்க செஞ்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் இந்திய விவசாயிகளின் நலனை பாதிக்க விட மாட்டேன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்ன பிரதமர் மோடி எப்படி இப்போ ஒப்புக்கொண்டார் அப்படின்றதா பெரிய கேள்வி. அமெரிக்காவிலிருந்து சோயாபீன் போன்ற பல வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களை இறக்குமதி செய்தால் இந்திய வேளாண் குடிமக்களுடைய நிலை என்ன ஆகும்னு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் போர்க்குரல் எழுப்புறாங்க. மலிவான விலையில் பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் அமெரிக்க வேளாண் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்தால் அமெரிக்க வேளாண் துறை செயலாளர் ப்ரூக் ராய்லின்ஸ் சொன்னது போல ரூரல் அமெரிக்கா, அதாவது கிராமப்புற அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு பணம் பொருளும். சில காலத்திற்கு இந்தியர்களுக்கு கூட குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்திய விவசாயிகளின் எதிர்காலம் சந்தேகம் என்பது தான் யதார்த்தம். அதே போல் இந்தியா இப்போ வெறும் $50 பில்லியன் குறைவாகத்தான் அமெரிக்கா பொருட்களை இறக்குமதி செய்யுது. எப்படி அந்த அளவு $500 பில்லியன் மாற்ற முடியும், அதற்கான காலம் எது என்பதையெல்லாம் ஒரு தெளிவும் இல்லாமல் தான் இந்த ட்ரேட் டீலை பற்றி பேசப்பட்டிருக்கு இதுவரை. இதோடு சேர்த்து இந்திய ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஐடி வேலை செய்யும் இளைஞர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய H1B விசா கட்டணத்தை அமெரிக்கா அண்மையில் $1 லட்சம் உயர்த்தியது.
அந்த பிரச்சனைக்கான தீர்வு பற்றி எதுவுமே இந்த வர்த்தக ஒப்பந்தமோ இல்லை அது தொடர்பான விஷயங்கள் இல்லாததும் இந்த மொத்த ஒப்பந்தமும் அமெரிக்கா நலன் சார்ந்து இருக்குது என்பதையுமே உணர்த்தது. இந்த காரணங்கள் பற்றி சந்தேகங்கள் நீடிப்பதால் தான் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விளக்கம் கேட்டு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியும் மோடி அரசின் கவனத்தை ஈர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்க வர்த்தக செயலர் ஹாவர்ட் லுட்னிக் சொன்னது தான் இந்த பிரச்சனையில் பெரிய ஹைலைட்டே. சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த ஒப்பந்தம் முடிவாயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பயனளிக்காமல் 2025 வரை இந்த ஒப்பந்தம் ஸ்தம்பித்த நிலையில் இப்படி திடீர்னு ஒரு அதிரடி அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டதும் அது முன்பே முடிவு செய்யப்பட்டதுன்னு ஹாவர்ட் லிட்னிக் சொன்னதும் இந்திய அரசியலில் பெரிய பூகம்பத்தை உண்டாக்கி இருக்கின்றது தான் கல யதார்த்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.